அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் ஹாய் எவ்ரிவான், வெல்கம் பேக் டு மை சேனல். ஹோப் வீடியோ பார்க்குற எல்லாருமே ரொம்ப நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். நாங்களுமே இங்கே நல்லாயிருக்கோம், அல்ஹம்துலில்லாஹ். நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, ஏன் சிஸ்டர் இன்னும் வீடியோ போடலை, உங்கள் ஹோம் டூருக்காக வெயிட்டிங், கிச்சன் டூருக்காக வெயிட்டிங்னு எல்லாம் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஒரு சின்ன ஹெல்த் இஷ்யூஸ்னால தான் எனக்கு வீடியோஸ் போட கிடைக்கல. இன்ஷா அல்லாஹ் இனிமேல் எப்பயும் போல் நம்ம சேனலில் வந்து வீடியோஸ் வரும். நிறைய பேரோட கமெண்ட் பார்த்தீங்கன்னா, நீங்கள் எப்படி ஸ்ரீலங்காவுக்கு வந்தீங்க, நீங்கள் எப்படி இங்கே இருக்கிறீங்க, ஏன் இருக்கிறீங்க, இந்தியாவில் நீங்கள் எங்கேன்னு நிறைய பேர் இது மாதிரி ஒரு கொஸ்டின் தான் கேட்டுட்ருக்கீங்க கமெண்ட் பாக்ஸில். ஸோ நான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அதற்குரிய ஆன்சர்ஸ் நான் வந்து பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். என்னோடய நேட்டிவ் பார்த்தீங்கன்னா இந்தியா தான். நாங்கள் வந்து நாகப்பட்டினம் டிஸ்ட்ரிக். என்னோடய ஹஸ்பண்டோட நேட்டிவ் வந்து ஸ்ரீலங்கா, அவங்க நுவரெலியா. நாங்கள் 2 பேரும் மேரி பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு 8 இயர்ஸ் வந்து நாங்கள் மலேசியாவில் இருந்தோம். அடுத்து இப்போ வந்து ஒரு 6 to 7 month வந்து நாங்கள் இப்போ தான் ஸ்ரீலங்காவுக்கு வந்திருக்கோம். ஸ்ரீலங்காவில் செட்டில் ஆகலான்னு சொல்லிவிட்டு நாங்கள் நுவரெலியாவில் தான் இருக்கோம். நிறைய பேருக்கு இந்த டவுட் இருந்துகிட்டே இருக்குது, நீங்கள் எங்கே இருக்கீங்க, எப்படி நீங்கள் ஸ்ரீலங்காவுக்கு வந்தீங்கன்னு. ஸோ நான் வந்து இதை ஒரு கிளாரிஃபை பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன். ஸோ அதனால தான் இந்த வீடியோவில் நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். உங்கள் டவுட் வந்து இப்போ கிளியராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா கிட்ஸோட கபடெல்லாம் நான் வந்து க்ளீன் பண்ணிகிட்ருந்தேன். அவங்களுக்கு வந்து ட்ரெஸ்ஸஸ், அதுக்கப்புறம் டெய்லி வேர்ஸ் இதெல்லாம் ஒரு இடத்துல வச்சுட்டு ஷூஸ் எல்லாம் அழகாக அடுக்கி கொடுத்துட்ருந்தேன் ஷூ ரேக்கில். அடுத்து நிறைய பேர் கேட்குறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹோம் டூர் போடுங்க அப்படின்னு கேட்குறீங்க. இந்த ஹோம் பார்த்தீங்கன்னா பில் பண்ணி லாஸ்ட் 1 year தான் ஆகுது. இது நியூ ஹவுஸ் தான். இதில் பார்த்தீங்கன்னா நாங்கள் இன்னும் பெரிய ஒரு டெக்கர் அப்படியெல்லாம் எதுவுமே பண்ணலை. ஜஸ்ட்டு நாங்கள் அந்த வீடு கட்டினதோட ஃபர்னிச்சர்ஸ் மட்டும் போட்டு அப்படி இருந்துகிட்ருக்கோம். ஸோ இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவில் வந்து கண்டிப்பாக நான் வந்து ஹோம் டூர் ஷேர் பண்ணுறேன். கிச்சன் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் நான் வந்து கிச்சனில் நிறைய vlogs எடுத்திருக்கேன். அப்போ வந்து நீங்கள் என்னோடய பாதி கிச்சனை எப்பயுமே பார்த்துட்டு தான் இருந்திருக்கீங்க. கிச்சன் டூரும் நிறைய பேர் கேட்டுட்ருக்கீங்க. இந்த கிச்சனும் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஒரு போகோ ஸ்டைலில் தான் செஞ்சுருக்கோம். ஒரு போகோ ஸ்டைலில் ஓப்பன் கிச்சன் மாதிரி தான் நாங்கள் வந்து இப்போ ரெடி பண்ணியிருக்கோம். இன்ஷா அல்லாஹ் நான் இனிமேல் வந்து அந்த கிச்சனுக்கு வந்து கேபினெட் அப்படியெல்லாம் நான் போடுறதா இருந்தால் கூட நான் உங்களோட கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கிறேன். நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஹோம் அண்ட் கிச்சன் டூர் ஃபுல்லாகவே நான் வந்து இதில் கவர் பண்ணி உங்களோட ஷேர் பண்ணுறேன். கிளைமேட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெயிலாகவும் கொஞ்சம் ரைனியாகவும் கலந்து தான் இருந்துச்சு. இப்போ நான் என்னத்துக்கு வந்து இப்போ தண்ணி வைக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாஸ்தா தான் செய்ய போகிறேன். இன்றைக்கி லஞ்சுக்கு வந்து பாஸ்தா செய்யலாம் அப்படின்னு நினச்சோம். கிட்ஸும் இருந்தாங்க. அது வந்து ஸ்வீட் பொட்டேட்டோ இருக்குது இல்லையா, அதை வச்சு பாஸ்தா செய்யலாம் அப்படின்னு பார்த்தோம். எப்பயுமே நான் வந்து பாஸ்தாக்கு வந்து சிக்கன் அதெல்லாம் இல்லைன்னு சொன்னால் நான் வந்து பொட்டேட்டோவை நல்லா ஃப்ரை பண்ணி அந்த பாஸ்தாவோட பட்டர் கலந்து போடக்குள்ளே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதே மாதிரி நான் வந்து ஸ்வீட் பொட்டேட்டோ இன்றைக்கி இருந்துச்சு, அதை வச்சு செய்யலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஸோ அதை தான் நான் இப்போ செய்ய போகிறேன். ஃபஸ்ட்டு நல்லா தண்ணி பாயில் பண்ணதுக்கப்புறமா உப்பும் ஆயிலும் போட்டுட்டு அதுக்கப்புறம் பாஸ்தாவையும் போட்டு நல்லா பாயில் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு 5 ஸ்வீட் பொட்டேட்டோ எடுத்திருக்கேன், ஒரு பெரிய வெங்காயம், ஒரு பெரிய தக்காளி எடுத்திருக்கேன். இப்போ பட்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் பட்டர் போட்டுட்டு அதில் வந்து இந்த வெட்டி வச்ச ஸ்வீட் பொட்டேட்டோவை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு பக்கம் நம்ம பாஸ்தாவும் வெந்துட்டுருக்கு. இந்த ஸ்வீட் பொட்டேட்டோவிலேயே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பாஸ்தாவும் செய்ய முடியும். ஸ்வீட் பொட்டேட்டோவை சால்ட் போட்டு நல்லா வேக விட்டுட்டு அதோட கொஞ்சம் ஆட்டாமா போட்டுட்டு அதையும் நல்லாவே பிணைஞ்சி ஒரு ஷேப்பாக வெட்டி நம்ம வந்து அதுலேயுமே பாஸ்தா செய்யலாம். அது ரொம்ப ஹெல்த்தி தான். நான் இன்ஷா அல்லாஹ் இன்னொரு வீடியோஸில் நான் அதையுமே எப்படி பாஸ்தா செய்கிறதுன்னு நான் அவங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து நம்மளோட மக்கரோனி வந்து நல்லா வெந்துருச்சு. ஸோ இப்போ ஒரு பேனில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து அந்த பாஸ்தா வந்து செய்கிறதுக்காக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மாதிரி நம்ம வந்து பட்டர் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு அந்த பட்டர் சேர்த்துட்டு அதை நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறமா நம்ம வந்து இப்போ வெட்டி வச்சுருக்கிற வெங்காயம், தக்காளி அதெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் சேர்த்துப்போம்.
நல்லா வதங்கி கொஞ்சம் வந்ததுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஒரு 3 டீஸ்பூன் மாதிரி இதில் சில்லி பவுடர் சேர்த்துட்டு அதையுமே நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா நம்ம வந்து இதில் 2 எக் சேர்த்துக்க போகிறோம். இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் சிக்கன் ஆட் பண்ணுறதா இருந்தாலும் ஆட் பண்ணலாம், ப்ரான்ஸ் ஆட் பண்ணுறதா இருந்தாலும் ஆட் பண்ணலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து 2 எக்கு சேர்த்துக்க போகிறேன் இன்றைக்கி. நான் எக் அண்ட் ஸ்வீட் பொட்டேட்டோ வச்சு தான் இன்றைக்கி செய்ய போகிறேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா 2 எக்கை போட்டுட்டு அதையுமே நம்ம இதோட நல்லா வதக்கி விட்டுக்கணும். இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா உங்கள்கிட்ட எந்த திங்ஸுமே கையில் இல்லை, அதாச்சும் மீட் எதுவுமே கையில் இல்லை, சிக்கன் எதுவுமே இல்லைங்கக்குள்ளே இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும். ஸோ அடுத்து இதுக்கு தேவையான சால்ட்டையும் நம்ம சேர்த்துட்டு அதையுமே மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் மாதிரி நம்ம வந்து டொமேட்டோ சாஸ் வந்து இதில் சேர்த்துக்க போகிறோம். டொமேட்டோ சாஸ் போட்டதுக்கப்புறமே பார்த்திங்கன்னா அந்த எக்கு, அந்த வெங்காயம், தக்காளி எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி வர மாதிரி நல்லா இதில் வந்து வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து இது ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா இந்த பாஸ்தாவோட ரெசிபி பட்டரில் தான் செய்கிறேன். நீங்கள் வந்து ஆயிலில் செஞ்சாலும் ஃப்ளேவர் இல்லாத ஆயிலாக பார்த்து ஊற்றிக்கோங்க. அப்படின்னா கோகோனட் ஆயிலெலாம் செஞ்சிங்கன்னா அந்த ஃப்ளேவர் ரொம்பவே ஹையாக இருக்கும். நீங்கள் பட்டரில் செஞ்சிங்கன்னா அந்த ஸ்மெல் வரக்குள்ளே இன்னுமே நல்லாயிருக்கும். ஸோ வந்து ஒரு 50% பார்த்திங்கன்னா ஸ்வீட் பொட்டேட்டோ வெந்து வரக்குள்ளே அதில் வந்து நான் வந்து கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கிட்டேன். அதுக்கு தேவையான அளவு சேர்த்துட்டு அதையுமே நல்லா வதக்கி ஒரு பக்கம் விட்டுக்கலாம். ஸோ இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இப்போ நான் வந்து பிளாக் பெப்பர் வந்து ஒரு 2-3 டீஸ்பூனுக்கு மாதிரி இந்த எக்கில் வந்து நான் சேர்த்துட்டு அதையுமே நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம். ஸோ அது நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம பாயில் பண்ணி வச்ச மெக்ரோனி இருக்கு இல்லையா, அதையுமே அதில் போட்டுட்டு இப்போ நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். அந்த மெக்ரோனியோட இந்த மசாலா நல்லா சேர்கிற மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கணும். பொதுவாகவே பார்த்திங்கன்னா இந்த மெக்ரோனி வந்து டேஸ்ட் நல்லா எடுப்பாக இருக்கணும் அப்படின்னா அந்த மெக்ரோனி நம்ம வேக வைக்கக்குள்ளேயும் நம்ம வந்து சால்ட் போடணும். அந்த மாதிரி அதை வந்து அந்த மசாலாவோட நம்ம மிக்ஸ் பண்ணக்குள்ளேயும் நிறைய சால்ட் போடணும். அப்போ தான் அந்த டேஸ்ட் வந்து நமக்கு நல்லா இருக்கும். ஏன்னா மெக்ரோனியில் வந்து சால்ட் அவ்வளோவா ஏறாது. நம்ம வந்து அதிகமான சால்ட்டு போட்டால் தான் அது வந்து நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ வந்து ஸ்வீட் பொட்டேட்டோ பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. ஒரு 80% மாதிரி ஃப்ரை ஆகிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா நான் வந்து சில்லி பவுடர் வந்து ஒரு டீஸ்பூன் மாதிரி ஆட் பண்ணிக்கிறேன், சால்ட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு சில்லி பவுடர் தேவையில்லைன்னா நீங்கள் ஆட் பண்ண தேவையில்லை. பட் சேர்த்திங்கன்னா கொஞ்சம் அந்த ஸ்பைஸ்னஸ் வரக்குள்ளே நல்லாயிருக்கும். ஏன்னா அது ஸ்வீட்டாக இருக்கும் இல்லையா அந்த பொட்டேட்டோ, அப்போ வந்து அந்த கொஞ்சம் அந்த ஸ்பைஸ் வரக்குள்ளே நல்லாயிருக்கும். ஒரு 1 டீஸ்பூன் மாதிரி ஆட் பண்ணாலே போதும். ஸோ அதுவும் நல்ல பச்சை வாசம் எல்லாம் போயிட்டு நல்லா அந்த பட்டரில் நல்லா சோட்டே ஆனதுக்கப்புறமா பாஸ்தாவில் அதை சேர்த்துக்கலாம். ஸோ ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு பொட்டேட்டோவை ஃப்ரை பண்ணி எடுத்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த பட்டரோடையே பார்த்திங்கன்னா அந்த ஸ்வீட் பொட்டேட்டோவும் அந்த பாஸ்தாவில் சேர்த்துட்டு நல்லா ஒன்றா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது அந்த ஸ்வீட் பொட்டேட்டோவும் பட்டரும் பார்த்திங்கன்னா பேலன்ஸ் இருக்கிற எல்லா மெக்ரோனியோடையும் நல்லா மிக்ஸ் ஆகி எல்லாம் ஒன்றா வரா மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா நம்ம வந்து இதை சர்வ் பண்ணலாம். இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். உங்கள் வீட்டு குழந்தைகளுக்கு வந்து இது ரொம்ப பிடிக்கும். நம்ம நார்மலாக பொட்டேட்டோவில் பண்ணுறதை விட ஸ்வீட் பொட்டேட்டோவில் பண்ணால் இன்னுமே அது ஹெல்த்தியாக தான் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். நிறைய பேர் ஸ்வீட் பொட்டேட்டோ பாயில் பண்ணி தேங்காய் பூ கொஞ்சம் சுகர் எல்லாம் போட்டால் நிறைய பசங்க சாப்பிடவே மாட்டாங்க. என்னோடய கிட்ஸும் அதெல்லாம் சாப்பிட மாட்டாங்க. பட் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கக்குள்ள அவங்க சாப்பிட்ருவாங்க. ஸோ அதனால தான் நான் இப்படி செய்கிறது. கண்டிப்பாக நீங்களுமே இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சிம்பிளாகவும் இருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். கூடவே கொஞ்சம் என்ஹான்ஸ் கொடுக்கறதுக்கு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து டொமேட்டோ சாஸும் நான் அதில் மேலே வந்து போட்டிருக்கேன். ஸோ அப்போ இன்னுமே அந்த டொமேட்டோ சாஸோட அந்த பாஸ்தா எல்லாம் சாப்பிட்டக்குள்ளே இன்னுமே நல்லாயிருக்கும். இது என்ன செஞ்சிட்ருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்லிக் பிக்கிள் தான் வீட்டிலேயே செஞ்சிட்டு இருந்தாங்க என்னோடய சிஸ்டர்-இன்-லா. அதையுமே நான் அவங்களோட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கேப்சர் பண்ணியிருந்தேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சிசமி ஆயில் இருக்குது இல்லையா, நல்ல எண்ணெய் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதை போட்டுட்டு கார்லிக்கை வந்து போட்டு நல்லாவே வதக்கி விட்டுக்கணும். அது நல்லா வெந்து நல்லா கொஞ்சம் கலர் மாதிரி வர அளவுக்கு அந்த நல்லெண்ணெயில் வந்து போட்டதுக்கப்புறமா அதில் வந்து கொஞ்சமாக கறிவேப்பிலை போட்டுக்கலாம். அந்த வாசத்துக்காக, அந்த பிக்கிளுக்கு வந்து எப்பயுமே அந்த வாசம் ரொம்ப முக்கியம் இல்லையா, அதுக்கு வந்து கருவேப்பிலை போட்டுட்டு அதையுமே நல்லா வதக்கி விட்டுக்கிட்டாங்க.
எல்லாமே நல்லா பொரிஞ்சு வரணும். இது பார்த்திங்கன்னா ஜாக்ரி சிரப் தான் செய்கிறாங்க இந்த பிக்கிளுக்கு போடுறதுக்கு. இந்த ஜாக்ரி நல்லா கரைச்சி அடுப்பில் நல்லா கரைச்சி வச்சுக்கிட்டாங்க. ஸோ அந்த கருவேப்பில்லை, அதுக்கப்புறம் அந்த கார்லிக் இதெல்லாம் வந்து நல்லெண்ணெயில் வந்து நல்லா வதங்கி வரக்குள்ள ஃப்ளேவர் ரொம்ப நல்லாவே இருக்கும். பிக்கிளுக்கு பார்த்திங்கன்னா எப்பயுமே நல்லா வதங்கி வரணும், அதுதான் ரொம்ப முக்கியம். அடுத்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கடுகும் கொஞ்சமாக வெந்தயமும் சேர்த்துக்கிட்டாங்க. இதை ரெண்டும் பவுட்ரு பண்ணியும் அரைச்சும் வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டாங்க. முழுசாகவும் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டாங்க அரைக்காமலும். ஸோ அதையுமே அந்த எண்ணெயில் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா அந்த கார்லிக்கோடு நல்லாவே ஒன்றுக்கா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். இப்போ நம்ம போட்ட இன்க்ரீடியண்ட் எல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா அந்த எண்ணெயில் வந்து நல்லா வறுத்து வந்துட்டுருக்கு, நல்லா வதங்கி. அந்த ஸ்டேஜில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் மாதிரி சில்லி பவுடர் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு எண்ணெயிலே கொஞ்சம் நேரம் அந்த பொரியிற மாதிரி வதக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த கார்லிக்கோட ஃபுல்லாக நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சில்லி பவுடர் பார்த்திங்கன்னா ஆயிலோட கொஞ்சம் பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா பார்த்திங்கன்னா அடுத்து தான் வந்து நம்ம அந்த கார்லிக்கோட மிக்ஸ் பண்ணணும். அந்த கார்லிக்கோட மிக்ஸ் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம வந்து இதை வந்து வதக்கி எடுக்கணும். இது எந்த அளவுக்கு சுருண்டு வெந்து நல்லா வதங்கி வருதோ அந்த அளவுக்கு பிக்கிள் வந்து நல்லாவே இருக்கும். இப்போ வந்து இது நல்லா கொஞ்சம் நேரம் நல்ல எண்ணெய் பிரிஞ்சு அப்படியே நல்லா பொரிஞ்சு வர அளவுக்கு நம்ம வதங்க விட்டுக்கலாம். அது வதங்கி கொஞ்சம் நேரம் வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் வந்து தேவையான அளவுக்கு வந்து நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். ஏன்னு பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வந்து சில்லி பவுடர் போட்டிருக்கோம், இந்த கார்லிக்கு தேவையான உப்பு வேணும். அப்புறமே நம்ம ஜாக்ரி வந்து ஊற்ற போகிறோமே, அப்போ ஜாக்ரி மெல்ட் பண்ணி ஊற்றக்குள்ளே பார்த்திங்கன்னா அதில் வந்து இனிப்பு சுவை வந்து நிறையவே வரும். அதனால் இதுக்கு தேவையான உப்பை வந்து நம்ம இந்த ஸ்டேஜில் சேர்த்ததுக்கப்புறமா நம்ம அடுத்து கொஞ்சம் நேரம் அதை வந்து அந்த எண்ணெயில் நல்லா பொரிய விட்டுட்டு அப்புறம் தான் பார்த்திங்கன்னா நம்ம அந்த ஜாக்ரி மெல்ட் பண்ணி வச்சதை வந்து இந்த கார்லிக்கோட சேர்க்க போகிறோம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஜாக்ரி மெல்ட் பண்ணதையும் அதில் ஆட் பண்ணிவிட்டு அதையுமே நல்லா இப்போ வந்து வதங்கி விட்டுக்கலாம். பொதுவாகவே பார்த்திங்கன்னா நாட்டு சர்க்கரை, பனக்கருப்பட்டி இதெல்லாம் வந்து சேர்த்து நம்ம வந்து பிக்கிள் செய்யும்போது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், அது ஹெல்த்தியும் தான். நிறைய பேர் வந்து ஒயிட் சுகரை மெல்ட் பண்ணி செய்வாங்க. அந்த மாதிரி செய்கிறத விட இந்த மாதிரி நாட்டு சர்க்கரை, கருப்பட்டி இதெல்லாம் சேர்க்கக்குள்ள ஹெல்த்தியாகவும் இருக்கும், நமக்கு அயன் சத்தும் அதுலேருந்து கிடைக்கும். அடுத்து இந்த அளவுக்கு கொஞ்சம் நல்லா வதங்கி வந்திருக்கு பாருங்கள், ஒரு திக்னஸ் கிடச்சிருக்கு அந்த பிக்கிளில். இப்போது இன்னும் கொஞ்சம் நேரம் ஸ்லோவாக ஆனதுக்கப்புறமா நீங்கள் வந்து வினாகிரி வேணால் நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். வினிகர் ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் சேர்த்தாலுமே கெட்டு போகாமல் இருக்கும் ரொம்ப நாளைக்கு. ஸோ கண்டிப்பாக நீங்களுமே ஹோம்மேடில் இந்த மாதிரி பிக்கிள் செய்கிறதுக்கு வீட்டில் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக என்னோட அதை ஷேர் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், சிம்பிளாகவும் இருக்கும். ஹோம்மேடில் செய்யக்கூடியதுனால நம்ம தைரியமாக நம்ம ஹெல்த்தியாக தான் செஞ்சோன்னு சொல்லிட்டு சாப்பிடலாம். நீங்களுமே இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் டே அதோட நான் வந்து நெக்ஸ்ட் டேக்கு வந்துட்டேன். நெக்ஸ்ட் டே மார்னிங் பார்த்திங்கன்னா பாஸ்தா செஞ்சுருந்தேன் ஸ்கூலுக்கு. எக் மட்டும் போட்டு ஒரு பாஸ்தா செஞ்சுருந்தேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா டைம் வந்து ஒரு 5:10 இருக்கும். அடுத்து நைட் செஞ்ச சிக்கன் கிரேவி கொஞ்சம் இருந்துச்சு. ஸோ அதையுமே நான் கொஞ்சம் வந்து சூடு பண்ணி எடுத்துக்கிட்டேன். இந்த சிக்கன் கிரேவி நான் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சேன், சிக்கனை ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் செஞ்சேன். ஸோ அதையுமே நான் உங்களோட அடுத்த நெக்ஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணிக்கிறேன், அந்த ரெசிபி எப்படி செஞ்சேன் அப்படின்னு. இப்போ பார்த்திங்கன்னா கிட்ஸுக்கு வந்து நான் வந்து லன்ச் பாக்ஸ் தான் நான் ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன் மார்னிங்.
பொதுவாகவே வீக் டேஸ் பார்த்திங்கன்னா மார்னிங்கே எழுந்திரிச்சு நமக்கு வந்து கிட்ஸுக்கு லஞ்ச் எல்லாம் பேக் பண்ணி அவங்கள ரெடி பண்ணி அதுக்கப்புறம் அந்த ஸ்கூல் வேனில் அவங்கள ஏற்றி விடுற வரைக்குமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹரிபரியாக போகிற மாதிரி இருக்கும் அந்த மார்னிங்கில். பட் அவங்கள அந்த வேனில் ஏற்றி விட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும். ஓகே, கிட்ஸோட காலையில் உள்ள ஒர்க்கெல்லாம் நாங்கள் முடிச்சிட்டோம் அப்படிங்கிற வந்து ஒரு திருப்தி எங்களுக்கு இருக்கும். அந்த 5 டேஸுமே பார்த்திங்கன்னா அந்த மார்னிங் ஒர்க்கு அவங்கள அனுப்பி அவங்கள ரெடி பண்ணி அந்த லஞ்ச் பேக்குக்கு எல்லாம் செஞ்சு முடிக்கிற அளவுக்கு அது ஒரு மெயினில் வந்து அதை ஓடிக்கிட்டே இருக்கும். அது லஞ்ச் செஞ்சாலும் சரி, டின்னர் செஞ்சாலும் அந்த அடுத்த நாள் காலையில் என்ன லஞ்ச் செஞ்சு லஞ்ச் பாக்ஸ்க்கு கிட்ஸுக்கு அனுப்பணும்னு சொல்லிட்டு அது மெயினில் வந்து ஓடிட்டே இருக்கும். அந்த 5 டேஸும் எனக்கு அப்படி தான், ஏதோ நான் ஸ்கூலுக்கு போகிற மாதிரி. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா அவங்க ரெடியானதுக்கப்புறம் அவங்க பெட்டெல்லாம் க்ளீன் பண்ணி ரெடி பண்ணிட்டோம். ஸோ வெளியே வந்து பார்த்தா சரியான பனி, மழையும் பேஞ்சிட்டு இருந்துச்சு. வானம் வந்து எந்த அளவுக்கு மூடி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். ஸோ கிளைமேட் வந்து நல்லாவே ரொம்ப கூலாக இருந்துச்சு அன்னைக்கு. நுவரெலியாவை பொறுத்த வரைக்கும் வருஷத்துக்கு 3/4 டேஸ் வந்து இதே மாதிரி ஒரு கிளைமேட்டில் தான் இருக்க போகுது. ஸோ அதனால் இந்த மாதிரி ஒரு கிளைமேட்டாக இருக்குது, இந்த நேரத்தில் நம்ம கிட்ஸை ஸ்கூலுக்கு அனுப்பலாமா, நம்ம ஒரு வேலைக்கு போகலாமா, வெளியே போகிறது செய்யலாமான்னு யோசிக்கவே கூடாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த கிளைமேட்டில் நாங்கள் பழக்கப்படுத்திக்கணும். இங்கே இருக்கிறவங்க வந்து பழக்கப்படுத்திக்கிட்டால் தான் நம்மளுடைய வேலைகளை முடிச்சுக்கிறதுக்கு நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். வெளியில் இருக்கிற நிறைய பேர் எங்கிட்ட கேட்குறது என்னென்னா, எப்படி நீங்கள் குழந்தைங்களை இந்த கிளைமேட்டில் ஸ்கூலுக்கு அனுப்புகிறீங்க, அவங்களுக்கு வந்துடாதா, அவங்களுக்கு காய்ச்சல் வந்துடாதா அப்படின்னு எல்லாம் கேட்குறாங்க. வேறு வழியே இல்லை, நாங்கள் இங்கே இருக்கிறதுனால இந்த கிளைமேட்டை நாங்கள் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். மாஷா அல்லான்னு பார்த்தீங்கன்னா எனக்கும் கிட்ஸுக்கும் இந்த கிளைமேட் வந்து நல்லா ஒத்து போயிருச்சு. ஸோ எங்களுக்கு இதனால் ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு இல்லை. பட் கிட்ஸுங்களுக்கு வந்து பொதுவாகவே வந்து எல்லா குழந்தைங்களுக்குமே கோல்டு வரது, ஃபீவர் வரதெல்லாம் சகஜம்தான் இல்லையா. அந்த நேரம் நம்ம டேக் கேர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நமக்கு ஸ்கூலுக்கு அனுப்ப வேண்டிய வேலைகள் இருந்தால் அவங்கள வந்து நம்ம அனுப்பி விட்டுறணும். அந்த வேன் நான் ஏற்றக்குள்ளே தான் பார்த்தீங்கன்னா என்னோடய கிட்ஸை விட நிறைய குழந்தைங்க வந்து அந்த வேனில் இருப்பாங்க. அப்போ தான் எனக்கு தெரியும் இந்த கிளைமேட்னால குழந்தைங்க கூட வீட்டில் இருக்கிறதில்ல, நிறைய பேர் கிண்டர் கார்டன் பசங்க கூட ஸ்கூலுக்கு வர்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்கள நான் வேன்லலாம் ஏற்றி விட்டதுக்கப்புறமா ரிட்டன் நான் வீட்டுக்கு வரக்குள்ளேயும் நல்லாவே மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் நான் வீட்டுக்கே வந்தேன். ஸோ கிட்ஸ் எல்லாம் அனுப்பிட்டு வந்தோன்னே பார்த்தீங்கன்னா இப்போல்லாம் நான் வந்து டீக்கு பதிலாக காஃபி தான் குடிச்சிட்ருக்கேன். ஸோ அவ்வளோதான், இந்த வீடியோ இதோட முடியுது. ஐ ஹோப் உங்கள் எல்லாருக்குமே இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும், இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஷா அல்லாஹ் இன்னும் ஒரு நல்ல வீடியோஸில் நம்ம மீட் பண்ணலாம். பபாய், டேக் கேர்.